சுதேசமித்திர நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையில் மாபெரும் பல தலைவர்களை உருவாக்கி கொடுத்ததில் நிச்சயமாக காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மாபெரும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது நாம் சொல்வோம், கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை அமைப்போம் என்று நாம் கூறிக்கொண்டிருப்போம். கக்கன் ஐயா அவர்கள் குறித்து பெருமிதமாக பேசிக் கொண்டிருப்போம். ஏனென்று சொன்னால் இந்த இரு பெரும் தலைவர்களும் தமிழ்நாட்டிற்கு செய்த மிகப்பெரிய செயல்கள் அதெல்லாமே. தமிழக மக்களின் நலனுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் பக்தவச்சலம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய அந்த பிறந்த ஊர் எது என்று சொன்னால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நாசரேத்பேட்டை. ஐயா அவர்கள் பிறந்து புண்ணியம் சேர்த்த அந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் பயணிக்கிறோம் என்பதே நிச்சயமாக உளப்பூர்வமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். நிறைய நபர்கள் என்று இருக்கலாம், அமைச்சர் பதவிக்கு அடித்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எப்போ நகர்ந்து போவார், திண்ணை எப்போ காலியாகும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடுத்த முதல்வர் நான் தான் என்று அகங்காரம் பிடித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஐயா அவர்கள் அந்த முதல்வர் நாற்காலியில் 3 ஆண்டுகள் இருந்தார். அந்த 3 ஆண்டுகளும் முத்தான வருடங்களாக மக்களுக்கு இருந்தது. மக்களுடைய தேவைகளை புரிந்து செயல்பட்டார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. 20 ஆண்டுகள் அமைச்சராக பணி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த 20 ஆண்டுகளும் மக்களுடைய நலத்திட்டங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பஞ்சுவாலிட்டி, டைமிங் கீப் அப் அப்படின்னு சொல்லணும். இப்பெல்லாம் பல நடிகர்கள் 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. இதை நம்ம எதுக்கு சொல்றோம்னா, ஆட்சி கட்டிலுக்கே வரவில்லை, ஆனாலும் நேரத்தை கடைபிடிப்பதில் அவ்வளவு கவனக்குறைவு. ஆனால் ஐயா அவர்கள் சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் திருச்சிக்கு போகுதுன்னு வைங்களேன், கூட போகக்கூடிய உதவியாளர் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் கேட்கும்பொழுதே கூஸ்பூம் ஆகும் நமக்கு. நான் 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் 5 மணிக்கு ரயில் அடையுது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், இன்னும் டைம் இருக்குது, தூங்கலாம். அதிகாலையில் தூக்கம் வரக்கூடிய நேரம். ஐயா அவர்கள் 4:30 மணிக்கே எழுந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியாக பேக் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருப்பாங்களாம். கேட்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இது போன்ற தலைவர்கள் பயணித்த கட்சியில் பயணிக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 மணிக்கு திருவண்ணாமலையில் கோயில் நடை திறக்கிறாங்க அப்படின்னா 1:30க்கே குளிச்சுட்டு அதெல்லாம் நடு ராத்திரி. அப்போல்லாம் இப்போ தான் எல்லாருமே இரவில் கண்விழித்து இருப்பதை வழக்கமாக கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் என்னன்னா நல்லா தூங்கக்கூடிய நேரம் அது. 2 மணிக்கு கோயிலுக்கு போனோன்னா 1:30க்கே குளித்து விட்டு ஆடைகள் அணிந்து கொண்டு ரெடியாக இருப்பாங்களாம். உதவியாளர்களே அதன் பிறகுதான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு நேரத்தை கடைபிடித்த ஒரு மாமனிதர், இதெல்லாம் சொல்லி இவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஐயாவை பற்றி டெல்லிக்கு செல்லும் பொழுது பர்ஸ் வைக்கக்கூடிய பழக்கம் ஐயாவுக்கு இல்லை. மணி பர்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பழக்கம் ஐயா கிட்ட இல்லை. பேக்லையும் பணம் வச்சு கொள்ள மாட்டாராம். ஃப்ளைட்டில் போகும்போது அவர் மட்டும் போகும்பொழுது கையில் பணம் இருக்காது. உதவியாளர் அந்த 5 ரூபாய் நோட்டு ஒரு 3-4 கையில் கொடுத்து அனுப்பும் பொழுது இவர் ட்ரெயினில் திரும்ப டெல்லிக்கு போய் சேரும்பொழுது அவர் அங்கே டெல்லியில் இருப்பாங்க. அகைன் ரிட்டர்ன் வரும்போது அந்த உதவியாளர்கிட்ட அந்த ரூபா நோட்டை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் எந்த ஒரு செலவுகளுமே செய்யாத அளவிற்கு மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு மகான் இருந்தார் என்று சொன்னால் அது ஐயா பக்தவச்சலம் ஐயா அவர்கள் தான். இவர்களுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பெரிய அளவில் சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கூட தெளிவாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்னா, ஆங்கிலம் ஒருபோதும் வேண்டாம் அப்படின்னு யாரும் முடிவெடுக்கலை. ஆங்கிலம் நிச்சயமாக வேண்டும், இந்தி ஒருபோதும் வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அதை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் 1956ஆம் ஆண்டு தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. இது நாம் சொல்லக்கூடிய தகவல் முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம் இல்லை, உண்மையான கருத்தை சொல்கிறோம். 1956 தமிழ் ஆட்சி மொழியாக உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. நாட்டின் ஒற்றுமையை பற்றி மட்டுமே யோசித்த ஒரு மகான் யார் என்று சொன்னால் ஐயா பக்தவச்சலம் ஐயா அவர்கள். தேசியத்தையும் நாட்டின் ஒற்றுமையை பற்றியுமே நினைத்து கொண்டிருந்தார் கடைசி வரைக்கும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாட்டில் அப்படின்ற மாதிரி சிந்தித்து செயல்பட்ட ஒரு மாமனிதர். இதெல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. இதை சொன்னோன்னா நம்மில் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். நாம் அனைவரும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கோபால் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற துறை, ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர், அந்த கோபால் ரெட்டியுடைய பாராளுமன்ற செயலாளராக இவர் இருக்கணும்னு சொல்லிட்டு பக்தவச்சலம் ஐயா கேட்கும் பொழுது ரெடின்றாரு, நான் இருக்கேன்றாரு. ஆச்சரியமா இருக்குங்க, ரியலாவே ஆச்சரியமா இருக்கு. கோபால் ரெட்டி என்பவர் 26 வயதே ஆன திருமணமாகாத ஒரு நபர். அவர் கீழே வேலை செய்யறதுக்கு இவர் தயார். இதை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு?
இதற்கான வாய்ப்புகள் ஏதாவது நம்ம நம்ம மனசுல தோணுமா? நீ எப்ப கட்சிக்கு வந்த? நான் எப்ப கட்சிக்கு வந்தேன்? உனக்கு கீழ நான் வேலை செய்யணுமான்ற ஒரு மனப்பான்மை இருக்கும்ல. அது எதையுமே இல்லாம தூக்கி போட்டு, "நான் செய்றேன், வேலை செய்றேன்" அப்படின்னு சொன்னவரு. அப்போ இது போன்ற மாமனிதர்கள்ன்றது ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு விஷயம் தான் இதெல்லாம் சொல்லலாம். 1949ல தமிழ்நாடும், ஆந்திராவும் பிரிக்கப்படாத ஒரு காலம் என்று நினைக்கிறேன். அந்த காலத்துல தமிழக முதல்வராக பக்தவச்சலம் ஐயா வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருந்தபொழுது, குமாரசாமி ராஜா அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று கர்மவீரர் காமராஜர் ஐயா சொல்லும் பொழுது, ஒரு வார்த்தை கூட மறுப்பு பேசாம, கண்டிப்பா ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா, பக்தவச்சலம் ஐயா வர வேண்டும் என்று சொல்ட்டு, எல்லாருமே முடிவு எடுத்திருந்தாங்க. கடைசில கர்மவீரர் எடுத்த முடிவுக்கு கண்ணியத்தோடு கட்டுப்பட்டு, அமைதியாக அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மாமனிதர். இது போன்ற மனிதர்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஐயா அவர்களுடைய நினைவு நாளான இன்று இந்த விஷயத்தை எல்லாம் உங்களுடைய பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு புக்கு படிச்சிருந்தாங்க. அந்த புக்ல அருமையா இருந்தது. அந்த புக்கெல்லாம் நம்ம எல்லாருமே படிக்கணும். ஐயா அவர்களுடைய 125ஆம் ஆண்டு நினைவு நாள் அப்ப அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. தலைவர் கோபண்ணா அவர்கள் எனக்கு அந்த புத்தகத்த குடுத்தாங்க. உண்மையிலேயே இது போன்ற தகவல் களஞ்சியமாக ஒரு புத்தக வடிவில் வடிவமைத்து கொடுப்பதுன்றது சிறப்பான ஒரு பணி. புத்தகங்கள் படிக்கும்பொழுது தான் நம்மளுடைய பேச்சு திறமை, அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள முடியும். அதற்காக புத்தகங்களை உருவாக்கக்கூடிய மனிதர்களை நாம் உண்மையிலேயே சல்யூட் தான் சொல்லலாம். ஐயா அவர்களுடைய நினைவுகள் நிச்சயமாக நம்மிலிருந்து அகலாது. ஐயா அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருந்தாலும், அவர்களுடைய அந்த செயலாற்றலின் காரணமாக இன்றல்ல, இனி என்றென்றும் நம் மனதில் நிலைத்து இருப்பார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி அருமை உறவுகளே. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.